கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கு உண்டான அற்புதமான உயிரோட ஒரு வார்த்தை சங்கீதம் 81:16. கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தி ஆக்குவேன். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கி நம்முடைய இயேசு மகாராஜா ஒரு திருப்தியான வாழ்க்கை வாழும்படி நம்மளை அழைச்சிருக்கிறார். பாருங்கள், சாப்பாட்டில் கூட நம்மளை திருப்தியான வாழ்க்கை வாழும்படி கர்த்தர் அழைச்சிருக்கிறார். ஒரு வேலையில் திருப்தி, திருமண காரியத்தில் திருப்தி, படிப்பு காரியத்தில் திருப்தி, எல்லாத்துலேயுமே திருப்தியாக தான் நீங்கள் இருக்கணும்னு நான் ஏசப்பா விரும்புகிறார். ஆனால் பாருங்கள், கண்மலை தேனினால் உன்னை திருப்தியாக வைக்க அப்படிங்கிறார். அப்போ நான் என்னென்னு கேட்டிங்கன்னா, கண்மலை தேனு அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட்டான ஒரு தேனு பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ ஒரு மரத்துக்கு கீழே இருக்கிற தேனு பார்த்துக்கொள்ளுங்க, அது பெஸ்ட்டு தேனுன்னு சொல்ல முடியாது. அதில் அநேக பேர் கல்லடிப்பாங்க, பூச்சிப்பட்டை வரும், இப்படி பலவாக இருக்கும். ஆனால் கண் மலை மேலே இருக்கிற தேனு பார்த்துக்கொள்ளுங்க, யாருமே அதை தொட்டிருக்க மாட்டாங்க, யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க, அது பியூராக இருக்கும் பார்த்துக்கொள்ளுங்க. அதை தான் கர்த்தர் சொல்கிறாரு, உன்னை கண்மலை தேனியால் திருப்தியாக்கு, பெஸ்ட்டான தேனியால் உன்னை திருப்தியாக்குவேன் அப்படின்னாரு. அப்போ கர்த்தர் எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் பெஸ்ட்டாக தான் உங்களுக்கு செய்வார். சாதாரணமாக எதுவுமே செய்ய மாதிரி பெஸ்ட்டாக தான், ஸ்பெஷலாக தான் செய்வார் பார்த்துக்கொள்ளுங்க. அதனால் உங்கள் குடும்பத்தில், உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையில் பெஸ்ட்டாக நினைங்க, கர்த்தர் பெஸ்ட்டாக செய்வார். உங்கள் பிள்ளைய வேலை காரியத்தில் பெஸ்ட்டாக நினைங்க, பெஸ்ட்டாக செய்வார். அவர் கண்மலை தேனினால் உங்களை திருப்தி ஆக்குவார். அதனால் இந்த நாளிலே உங்களுடைய நினைவு நல்லதாக இருக்கணும், உயர்ந்ததாக இருக்கணும், மேன்மையாக இருக்கணும். ஏன்னா அவர் என்ன சொல்கிறாரு, உன்னை மலை மேலே இருக்கிற பட்டணம் போல் உன்னை உயர்த்துவேன் அப்படிங்கிறார். கண்மலை தேனியெல்லாம் உன்னை திருப்தியாக வைக்கேன் அப்படிங்கிறார். அதனால் அந்த கண்மலை தேனுங்கிறது விசேஷமான தேன். அது மலை மேலே இருக்கும் பார்த்துக்கொள்ளுங்க. மலை மேலே ஏறுவோம், மரங்களை வெட்டுவோம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? மலை மேலே இருக்கிற அந்த மரங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கும் பார்த்துக்கொள்ளுங்க. கீழே இருக்கிற மரம் ஸ்ட்ராங்காக இருக்காது. ஏன் மலை மேலே ஏறி போய் ஏசப்பா ஜெபம் பண்ணுறாரு? அந்த மலை மேலே ஜெபிக்கிற ஜெபத்தில் வல்லமை பிரசன்ஸ் இறங்கும் பார்த்துக்கொள்ளுங்க. அது உயரமான இடம். மலை மேலே இருக்கிற மரம் பார்த்துக்கொள்ளுங்க, பனிக்கும் தாங்கும், வெயிலுக்கும் தாங்கும், மழைக்கும் தாங்கும், எல்லாம் தாங்கி தாங்கி அந்த மரம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த மரத்தை விட்டு ஒரு இடத்துல வீடு கட்டினோம்னா அந்த மரம் ஸ்ட்ராங்காக இருக்கும், எந்த ஒரு ப்ராப்ளம் வராது. ஏன்னா நிறைய அடிபட்டுருக்கு, அந்த மரம் பனியில் அடிபட்டுருக்கு, வெயிலில் அடிபட்டுருக்கு, மலையில் அடிபட்டுருக்கு. அந்த மலை மேலே இருக்கிற மரம், அந்த மரம் ஸ்ட்ராங்காக இருக்கும் பார்த்துக்கொள்ளுங்க. அப்படிப்பட்ட காரியத்தை தான் கர்த்தர் செய்வார். அதனால் கண்மலை தேனினால் உன்னை திருப்தியாக்கும் சொல்லியிருக்காரு. கர்த்தர் பெஸ்ட்டான காரியத்தை உங்களுக்கு செய்வார். பெஸ்ட்டான காரியத்தை செய்தீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். தகப்பனை இயேசப்பா, நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். வெற்றி வேந்தனை துதிக்கிறேன், விடுதலையின் தேவனை துதிக்கிறேன், கரம் பிடித்தவரை துதிக்கிறேன். இந்த நாளிலும் உடைய பிள்ளைகளுக்கு கண்மலை தேனினால் உன்னை திருப்தி ஆக்குவேன், மலை மேலே இருக்கிற பட்டணம் போல் உன்னை உயர்த்துவேன்னு சொல்லியிருக்கிறீங்க. இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்கள். மேன்மையான உயர்வான அற்புதமான காரியம் செய்யுங்க. இரத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுக்கு மகிமை. ஹல்லேலூயா.